வணக்கம். நம்மளை சுற்றி நிறைய அன்சால்வ்டு கேசஸ் இருக்குது. அப்படி இந்த ஏவிகேஷன் டிபார்ட்மெண்டால இன்ன வரையுமே வந்து சால்வ் பண்ண முடியாத ஒரு கேஸ் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலேசியன் ஃப்ளைட் 370 வந்து மிஸ் ஆனது. நம்ம இன்னைக்கு வந்து பூமியிலேருந்து நம்ம பிளாக் ஹோல் ஃபோட்டோ எடுக்கிறோம். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸுக்கு டூர் போக போகிறோம். மாஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துலலாம் இது என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து அதை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம பூமிக்குள்ளேயே வந்து மிஸ் ஆகி போன ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டை வந்து 5 வருஷம் ஆச்சு, இன்ன வரையுமே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த மலேசியன் ஃப்ளைட்டுக்கு என்னதான் ஆச்சுங்கிற அந்த கொஸ்டின் மார்க்குக்கு நம்மளால வந்து கரெக்டாக ஒரு ஆன்சரே கொடுக்க முடியாம தான் இன்ன வரை இருந்துட்டு இருக்கு. மலேசியன் ஃபிளைட் 370 ஆக்சுவலாக வந்து ஒரு Boeing 777 பேசஞ்சர் டைப் மாடல். அந்த ஃபிளைட் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லியுமே கோலாலம்பூர்ல வந்து பெய்ஜிங் போகக்கூடிய ஒரு ஃபிளைட்டாக இருந்துட்டு இருக்கு. அந்த ஃபிளைட் மிஸ் ஆனனால சொல்லக்கூடிய அந்த மார்ச் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளைட் வந்து அவங்க ஷெட்யூல் பண்ண வச்ச அந்த டைமிங்ல வந்து அந்த ஃபிளைட் கிளம்புது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபிளைட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து அதிகாலையில் வந்து 12:35 வந்து எடுத்து பெய்ஜிங் போய் சேர்றப்ப பார்த்தீங்கன்னா வந்து 6:30 காலங்காத்தால விடிய காலில் வந்து அந்த ஃபிளைட் வந்து போய் சேர்ற மாதிரி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5.5 மணி நேரம். பட் அந்த ஃபிளைட்ல பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா வந்து ஃபியூல் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபிளைட்டால வந்து நார்மலாக வந்து ஒரு 7.5 மணி நேரம் வந்து டிராவல் பண்ண முடியும். அந்த ஃபிளைட் ஆக்சுவலாக வந்து ஒரு 11 வருஷம் ஓல்டான ஒரு ஃபிளைட்டு. அந்த ஃபிளைட்டோட ஹிஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே தப்பாக நடந்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிளைட்டோ உள்ள இருக்க அந்த க்ரூ மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 பைலட், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 10 பேர் வந்து இந்த பணியாட்கள் இருந்தாங்க. அந்த பைலட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பைலட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஹீர் அஹமத் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலேசியன். ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 33 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பைலட். 18,000 மணி நேரம் வந்து அவர் வந்து ஃபிளைங் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபருக் அப்துல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு 4000 ஹவர்ஸ் வந்து அவர் வந்து ஃபிளை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த க்ரூ மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே வந்து மலேசியன்ஸ் அண்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீமாக தான் இருந்திருக்கு. அவங்க கூட சேர்ந்து பல கண்ட்ரீஸ்ல இருந்து ஒரு 227 பேசஞ்சர்ஸ் வந்து அந்த ஃபிளைட்ல வந்து ஏறுறாங்க, டிராவல் பண்றாங்க. அந்த ஃபிளைட் பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஷெட்யூல் பண்ண மாதிரியே 12:35 எடுக்காம ஒரு 7 நிமிஷம் டிலே ஆகி 12:47 கோலாலம்பூர்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆனதுமே கிரவுண்ட் ஸ்டாஃப் அந்த ஃபிளைட்டை வந்து கான்டாக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்ட்ட வந்து கேட்குறாங்க, இது மாதிரி வந்து கரெக்டாக ஷெட்யூலான பாத்துல தான் போகுதா, ஸ்கை கிளியரன்ஸ் வந்து எப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டிங் கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும் பேசுறாரு, நம்ம பைலட் வந்து அந்த கிரவுண்ட் ஸ்டாஃபோட பேசுறாங்க. எல்லாமே நார்மலாக போயிட்டு தான் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 1:06 AM அந்த நேரத்தில் வந்து அந்த ஃபிளைட்டோட லொகேஷனை வந்து நம்ம அந்த கிரவுண்ட் பீப்புளுக்கு வந்து அந்த ஃபிளைட்ல இருந்தே அனுப்புறாங்க. அந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக தான் அந்த ஷெட்யூலான லொகேஷனாக அந்த ஃபிளைட் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 1:18 AM அதாவது வந்து அதிகாலை 1:18 AM அந்த ஃபிளைட் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு ½ hour ஒரு 45 மினிட்ஸ்ல வந்து அந்த கிரவுண்ட் ஸ்டாஃப் வந்து அந்த ஃபிளைட் வந்து கான்டாக்ட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இப்போ வந்து மலேசியன் பார்டர் வந்து நீங்க தாண்டி வியட்நாம் பார்டருக்கு வந்து போயிட்டீங்க. ஸோ நீங்க வந்து வியட்நாம் அந்த கிரவுண்ட் ஸ்டாஃப் பீப்புளோட நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. அதுக்கு அந்த பைலட் இருந்து வர்ற ஒரே ஆன்சர் என்னன்னா குட் நைட். அது மட்டும் தான் அவர் வந்து பைலட் சொல்றாரு. ஓகே குட் நைட் மட்டும் சொல்றாரு அந்த பைலட். அதுதான் கடைசியா அந்த ஃபிளைட்ல வந்து அந்த ஃபிளைட்டுக்கிட்ட இருந்து வந்த ஒரு மேனுவலா ஒரு பேசின ஒரு ரிப்போர்ட் கூட சொல்லலாம். ஆக்சுவலா வந்து அப்படி இவங்க கால் பண்ணி முடிச்ச 3வது நிமிஷம் அதாவது வந்து 1:21 AM அந்த டயத்துல பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபிளைட் வந்து 2 கண்ட்ரி ரேடார்ல இருந்து மிஸ் ஆகுது, இந்த மலேசியன் அப்புறம் வியட்நாமிஸ். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஃபிளைட் வந்து பறந்துருக்கக்கூடிய அந்த இடமான கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து சொல்லி ஒரு இடத்துல பறந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல அவங்க நினைக்கிறாங்கன்னா மேபி வந்து மேகமூட்டங்கள் இருக்கலாம், இல்லைன்னா வந்து இடிமின்னல் இருக்கலாம், அதனால வந்து ஃபிளைட் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. திருப்பி வந்துடும் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த ஃபிளைட் வந்து ரேடாருக்குள்ள திருப்பி வரவே இல்லை. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து மிலிட்டரி ரேடார் வச்சு நம்ம வந்து ஃபைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரேஸ் பண்றாங்க. அந்த ஃபிளைட் மிஸ் ஆகி போனா அடுத்த அந்த ரேடார்ல இருந்து கட் ஆன அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் எடுக்குது, ரைட் எடுத்து லெஃப்ட் எடுக்குது. அந்த ஃபிளைட் ஆக்சுவலா வந்து கோலாலம்பூர்ல வந்து பீஜிங் போனா வந்து நேர டிராவல் பண்ணாலே போகும். ஆனா அந்த ஃபிளைட் வந்து சம்பந்தமே இல்லாம ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து திருப்பி மலேசியா நோக்கி வந்துட்டு இருக்கு. உடனே இந்த மலேசியன் அந்த கிரவுண்ட் ஸ்டாப்ல என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபிளைட் வந்து ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்கா வந்து திருப்பி மலேசியா நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஏர்போர்ட் வந்து கிளியர் பண்ணி வைக்கிறாங்க. பட் ஆனா அந்த ஃபிளைட்டோட அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியல. அவங்க நினைச்சபடியே வந்து ஃபிளைட் வந்து மலேசியா நோக்கி வந்துகிட்டு இருந்தாலுமே 1:52 அந்த ஃபிளைட் என்ன ஆகுதுன்னா திருப்பி ஒரு டர்ன் போட்டு ஒரு யூ டர்ன் மாதிரி போட்டு இந்தியன் ஓஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல எதனால அந்த ஃபிளைட் வந்து இந்தியன் ஓஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்னா நம்ம ஏர்போர்ட்ல வந்து இறக்கலாம், இல்லைன்னா வேற ஏர்போர்ட் போகலாம். பட் இது வந்து ஏன் அந்த கடல் பகுதியை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து 2:22 அந்த ஃபிளைட் பாத்தீங்கன்னா வந்து அந்த மிலிட்டரி ரேடார்ல இருந்து மறையுது. இமிடியேட்டா அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே சேட்டலைட் வச்சு அந்த ஃபிளைட் வந்து ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஃபிளைட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5 hours வந்து இந்தியன் ஓஷன் மேல வந்து பறந்துட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலா வெஸ்ட் டு ஆஸ்திரேலியா.
ஆனால் அந்த ஃப்ளைட் வந்து ஏன் அந்த இந்தியன் ஓஷன் மேலே பறந்துச்சுங்கிறதுக்கான ரீசன் வந்து இன்ன வரையுமே தெரியல. அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா வந்து 2:22 வந்து இந்த மிலிட்ரி ரேடார்ல வந்து மிஸ் ஆன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா 2:39 AM அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து இந்த கிரவுண்ட் ஸ்டாஃப்லாம் என்ன பண்றாங்கன்னா வந்து பைலட்டுக்கு வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஆனால் வந்து கால் போகுது, பட் ஆனால் வந்து அன்ஆன்சர்டா இருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours கழிச்சு காலையில் ஒரு 7:13 AM அந்த நேரத்தில் வந்து திருப்பி வந்து இவங்க வந்து கால் பண்றாங்க. கால் போகுது, பட் வந்து அன்ஆன்சர்டா இருக்கு. ஃப்ளைட் வந்து அப்பவும் பறந்துட்டு தான் இருந்திருக்கு. இந்த ஃப்ளைட்டோட லொகேஷன் வந்து இவங்க எப்படி ஈஸியாக கொஞ்சம் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அந்த ஃப்ளைட்டுக்குள்ளேயே வந்து ஒரு இன்பில்டான ஒரு டிவைஸ் வந்து இருக்கும். எப்பவுமே வந்து எல்லா ஃப்ளைட்லையுமே இருக்கும். இந்த ஏர் ஸ்பேஸ் சேட்டலைட்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் ஆக்சுவலாக வச்சிருப்பாங்க. அந்த டிவைஸ் என்ன பண்ணணும்னா வந்து 1 hour ஒன்ஸ் வந்து அந்த ஃப்ளைட்டோட லொகேஷன் வந்து அந்த டிவைஸை ஃபிட் பண்ணாங்கல்ல அந்த கம்பெனிக்கு வந்து அந்த ரிப்போர்ட் வந்து அதை வந்து அனுப்பிச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த ரிப்போர்ட் வச்சு தான் அவங்க வந்து ஃப்ளைட் வந்து இந்த லொகேஷனில் போயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ஷெட்யூல் பண்ணபடியே அந்த ஃப்ளைட் வந்து பீஜிங் போய் சேர்ந்திருந்தா அதிகாலை 6:30 போய் சேர்ந்திருக்கும். பட் மணி பார்த்தீங்கன்னா 7 ஆச்சு, 7:15 ஆச்சு. அந்த ஃப்ளைட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதனால பயங்கரமாக டென்ஷன் வந்து கிரியேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து இந்த மலேசியன் கவர்மெண்ட் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க 7:30. ஏன்னா வந்து அந்த ஃப்ளைட் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், அந்த ஃப்ளைட் வந்து நாங்கள் தேடிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம். அந்த டயத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட் வந்து இந்தியன் ஓஷன் மேலே பறந்துட்டு தான் இருந்திருக்கு. அந்த ஃப்ளைட்ல வந்து நம்ம சொன்ன ஒரு இன்பில்டா ஒரு டிவைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த என்னன்னா அந்த லொகேஷன் வந்து 1 hour ஒன்ஸ் அனுப்புன்னு சொல்லிட்டு அந்த டிவைஸ்ல இருந்து அந்த கம்பெனி, அதாவது அந்த கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா அமர்சாட்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு வந்து லாஸ்டா பார்த்தீங்கன்னா வந்து 8:19 AM வந்து ஒரு லாகின் ரெக்வஸ்ட் வந்து போயிருக்கு. ஆக்சுவலா அந்த லாகின் ரெக்வஸ்ட் வந்து எப்போ ஜென்ரலா போகும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று இந்த சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் இல்லை வந்து பவர் ஃபெயிலியர் அந்த மட்டும்தான் அந்த லாகின் ரெக்வஸ்ட் வந்து போகும் அந்த கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து அந்த ஃப்ளைட்ல இருந்து. அந்த கிரவுண்ட் ஸ்டாஃப்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த ஃப்ளைட்ல வந்து இந்த சாஃப்ட்வேர் ஃபெயிலியரோ இல்லை இந்த பவர் ஃபெயிலியரோ இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த லாகின் ரெக்வஸ்ட் வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்துருக்குன்னு சொல்ல வந்து டிசைட் பண்றாங்க. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா வந்து அந்த ஃப்ளைட்டோட டிராவல் டைம் வந்து நார்மலா பார்த்தீங்கன்னா வந்து கோலாலம்பூர்ல வந்து பீஜிங் வந்து ஒரு 5.5 மணி நேரம் தான். ஆனால் அந்த ஃப்ளைட்ல வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு 7.5 மணி நேரம் வந்து டிராவல் பண்ணக்கூடிய அந்த எரிபொருள் வந்து உள்ள வச்சிருப்பாங்க எப்போதுமே. ஸோ அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 12:42 எடுத்த அந்த ஃப்ளைட் வந்து ஒரு 8:19 வரையுமே வந்து டிராவல் பண்ணியிருக்கு. ஸோ வந்து ஒரு 7.5 மணி நேரம் அந்த ஃப்ளைட் வந்து ஆல்ரெடி டிராவல் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளைட் வந்து இப்போ இந்த ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்றதுக்கான விஷயம் என்னன்னா எரிபொருள் இல்லாமல் அந்த ஃப்ளைட் வந்து என்ன அங்கேயே திணறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்க்ளூட் பண்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9:13 அதிகாலை 9:13 வந்து 13 அந்த டயத்துல வந்து இந்த அந்த அமர்சாட் கம்பெனிக்காரங்க வந்து இந்த ஃப்ளைட்டோட அந்த டிவைஸ்க்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்றாங்க. அதை வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க ஆக்சுவலா வந்து. பட் அந்த டயத்துல வந்து அந்த ஃப்ளைட்டுக்கு கூட வந்து உங்களால கனெக்ட் பண்ண முடியல. ஸோ அந்த டயத்தை வந்து இவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. என்னன்னா வந்து 8:19 வந்து 9:13 இந்த டயத்துக்குலாம் அந்த ஃப்ளைட் வந்து இந்தியன் ஓஷன்ல வந்து விழுந்து உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்க்ளூட் பண்றாங்க. அவங்க கன்க்ளூட் பண்ற லொகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியால இருந்து ஒரு வெஸ்ட் சைடு இந்தியன் ஓஷன்ல அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க ஆக்சுவலா வந்து. அந்த ஃப்ளைட்ல டிராவல் பண்ண 239 பேரோட நிலைமை வந்து என்னாச்சுன்னு தெரியல. அந்த ஃப்ளைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 இந்தியன்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளைட்டை வந்து பயங்கரமா தீவிரமா வந்து தேட ஆரம்பிச்சாங்க. அந்த ஃப்ளைட் விழுந்த அந்த லொகேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 19 கப்பல், போர்க்கப்பல், அப்புறம் ஒரு 350க்கும் மேற்பட்ட அந்த மிலிட்ரி ஹெலிகாப்டர் ஏர்கிராஃப்ட் வச்சு அந்த லொகேஷன் வந்து தேட ஆரம்பிச்சாங்க. அந்த லொகேஷன் வந்து கொஞ்சம் பெரிய லொகேஷன் ஆக்சுவலா வந்து 4.6 பில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்தியாவோட அந்த லொகேஷன் வந்து பெரிய லொகேஷன் சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேட ஆரம்பிச்சாங்க. பட் அவங்களால வந்து எதையுமே கண்டுபிடிக்க முடியல அந்த டயத்தில். அதுக்கடுத்து 1 year கழிச்சு ஜூலை 2015 வந்து பீச் ஆஃப் ரியூனியன் சொல்லிட்டு ஒரு ஆப்பிரிக்கா பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்ட்ல வந்து அந்த ஃபிளைட்டோட ரெக்கப்பகுதி மட்டும் ஒன்று கிடைச்சிச்சு. அவங்க வந்து அந்த ஃபிளைட்டோட ரெக்கப்பகுதி தான் சொல்லி வந்து ஐடென்டிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன அந்த ஃபிளைட்டோட பார்ட்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு. அதுக்கடுத்து ஒரு 3 வருஷம் அந்த தேடுதல் பணியை வந்து அவங்க வந்து தீவிரமா பண்ணாலுமே அதுக்கடுத்து 3 வருஷம் கழிச்சு, அதாவது வந்து ஜனவரி 2014 வந்து இந்த மலேசியன் கவர்மெண்ட் அந்த சைனா கவர்மெண்ட்லாம் என்ன அறிவிச்சானா இந்த தேடுதல் பணியை வந்து நாங்கள் இதோட ஸ்டாப் பண்றோம், இனிமே அதை வந்து நாங்கள் வந்து ஃபர்தரா வந்து பண்ணா எதுவுமே கிடைக்காது, பண்ணா வேஸ்ட் தான் சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஏவிகேஷன் ஹிஸ்டரியிலே கிட்டத்தட்ட வந்து 155 பில்லியன் டாலர்ஸ் செலவு பண்ணி இந்த சர்ச் தான் அவங்க வந்து நடத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து இதுதான் வந்து இந்த ஹிஸ்டரியில வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு சர்ச்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலா வந்து. பட் இதுவரையுமே அவங்களுக்கு தேடின அந்த பொருள் வந்து அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஓகே, இந்த ஃபிளைட் எதுக்காக வந்து இந்த இந்தியன் ஓஷன் சைடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் பறந்துச்சு? சப்போஸ் ஒரு எமர்ஜென்சினா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல நிப்பாட்டிருக்கலாம், இல்லைனா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் எழுப்பினாலுமே அதுக்கான நிறைய ஆன்சர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிளைட் வந்து ஹைஜாக் பண்ணான்னு சொன்னாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த ஃபிளைட்ல வந்து 2 ஈரான் நாட்டை சேர்ந்தவங்க வந்து இருந்தாங்க. ஆக்சுவலா அந்த ஈரானிஸ் இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த போலி பாஸ்போர்ட்டால தான் அந்த ஃபிளைட்லேயே வந்து அவங்க இந்த ஏறி போயிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து நம்ம மலேசியன் கவர்மெண்ட் அப்புறம் யூஎஸ் கவர்மெண்ட் 2 பேருமே விசாரிச்சாங்க. விசாரிச்சதுல அவங்க வந்து ஒரு நார்மலான ஒரு சிட்டிசன் தான், பொழப்புக்காக வேலை தெரிய வந்து அவங்க அந்த போலி பாஸ்போர்ட்ல வந்து போனான்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து அப்படியே முடிச்சாங்க. ஆக்சுவலா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து யார் மேல சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த க்ரூ மெம்பர்ஸ், அதாவது இந்த பைலட் அப்புறம் அந்த பணியாட்கள் இருக்காங்கல்ல அவங்க மேல ஆக்சுவலா வந்து சந்தேகப்பட்டாங்க.
சொல்றாங்க. மேபி வந்து அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு மோட்டோ வச்சு இந்த ஃபிளைட்டை வந்து கடத்த ட்ரை பண்ணிருக்கலாம். கடத்த ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டில் போய் நிப்பாட்டம்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணி அந்த சைடு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த க்ரூ மெம்பர்ஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 170 டைம் வந்து என்கொயரி பண்ணாங்க. நம்ம அமெரிக்கன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம மலேசியன் கவர்மெண்ட், சைனா கவர்மெண்ட், இப்படி எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து என்கொயரி பண்ணாங்க. பட் அவங்க கிட்ட இருந்து ஒன்றுமே அவங்களால எடுக்க முடியல. ஆக்சுவலாக வந்து அவங்கள என்ன அவங்க மேலே வந்து ஆக்சுவலாக வந்து சந்தேகப்பட முடியாத எந்த விஷயமே இல்லை. அந்த பைலட்ஸ் அந்த க்ரூ மெம்பர்ஸோட அவங்களோட ஃபோன் கால்ஸ், அப்புறம் பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரேஸ் பண்ணி பார்த்தாங்க. இதுலேயுமே வந்து கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரூஃப் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு தியரிஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா அந்த ஃபிளைட் வந்து ஒரு ஏலியன் கடத்திருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பிளாக் ஹோலுக்குள்ள போயிருக்கலாம்னு சொல்லி இப்படி நிறைய தியரிஸ் இருக்குது. பட் எதுக்குமே வந்து ப்ராப்பரான ஒரு ப்ரூஃப் இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அந்த விஷயத்தை மட்டும் தான் சொன்னாங்க. என்னன்னா வந்து அந்த ஃபிளைட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1:21 AM, அதாவது அந்த டயத்துல வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரேடார் வந்து காணாம போச்சு. நான் சொன்னேன்ல, இந்த மலேசியன் அப்புறம் அந்த வியட்நாமிஸ் ரேடார்ல வந்து காணாம போச்சு. இந்த டிரான்ஸ்போர்ட்டர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல, அந்த ரேடார்ல வந்து ஆஃப் ஆனிச்சு சொல்லல. அது மாதிரி அந்த டிரான்ஸ்போர்ட்டர் வந்து ஆஃப் பண்ணணும்னா அந்த காக்பேட்டுக்குள்ள ஒரு ஆள் வந்து கண்டிப்பா மேனுவலா ஆஃப் பண்ணா மட்டும்தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டர் வந்து ஆஃப் பண்ண முடியும்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக கன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ அந்த காக்பேட்டுக்குள்ள இருந்த ஒரு ஆள் தான் வந்து அந்த ஃபிளைட்டுக்குள்ள இருந்த ஒரு ஆள் தான் வந்து அந்த ஃபிளைட்ல இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டு அந்த ஃபிளைட்டோட லொகேஷன் வந்து யாரும் ட்ரேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபிளைட்டை வந்து டர்ன் பண்ணி கொண்டாந்துருக்காங்க. ஆனா அவங்க வந்து என்ன மோட்டோட பண்ணாங்க, இது வந்து டெரரிஸ்ட் குரூப்பா இல்லை வந்து வேற ஏதாச்சும் குரூப்பான்னு சொல்லிட்டு இதுவரையுமே எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாதனால யாராலையுமே இந்த கேஸ் வந்து முடிக்க முடியல. இது வந்து ஒரு அன்சால்வ்டு கேஸா இன்னைய வரையுமே இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இந்த மலேசியன் ஃபிளைட்டை பத்தி வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. வணக்கம்.